நம்முடைய இந்த மாலையிலே சிந்தனைக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். ஞானம் ரொம்ப முக்கியமானது என்பதை சாலமோன் நீதிமொழிகளிலும் பிரசங்கியிலும் வலியுறுத்துகிறவனாக இருக்கிறான். தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்ததினாலே அவன் உலகத்தில் எல்லாரிலும் ஞானவானாக இருக்கிறான். அநேக காரியங்களை எழுதினான், பேசினான். அவனுடைய ஞானத்துக்கு ஈடு கொடுக்க ஒருவனால் அந்த நாட்டிலே முடியவில்லை. இன்றைக்கு அது அற்புதமானதாக இருக்கிறது. அவனே சொல்லுகிற அவன் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த காரியம் 10ஆம் வசனத்தில் 10வது அதிகாரத்திலே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பரிமள தைலம் சொல்லி வாசனை நிறைந்த தரிய தைலம். ஒரு ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசிலே பரிமள தைலத்தை ஊற்றினால் அந்த வீடு முழுவதும் வாசனையினாலே நிரம்பிற்று. அது விலையுயர்ந்த ஒன்றுன்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளவு வாசனை நிறைந்த விலையுயர்ந்த தைலத்தை எது கெடுத்து விடுமா? ஈ கெடுத்து விடும் சொல்ல, செத்த ஈ கெடுத்து விடும். செத்து போன ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமாம். அதே போல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். நல்ல ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன், உயர்ந்த ஒரு மனுஷன், நல்ல ஞானியாக இருக்கிறான், பெரிய மனிதனாக இருக்கிறான். அவனுடைய சொற்ப மதியீனமானது எல்லாத்தையும் கெடுத்துவிடும். பயங்கரமான ஒரு எச்சரிப்பு இது. உதாரணத்தோடு கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களாகி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எச்சரிப்பாக இருக்குது. எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக, உயர்ந்தவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, கனம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சொற்ப மதியீனம், ஒரு சிறு காரியம், ஒருவேளை அகங்காரமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், கீழ்ப்படியாத ஒரு சிறு காரியமாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, புளித்தமா கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் போக பண்ணும், புளிக்க செய்யும். சின்ன பாவமானது வாழ்க்கையை அது அழித்துவிடும். நாவை பற்றி சொல்லும் பொழுது, நாவானது சரீரத்தில் ஒரு சிறிய உறுப்பாக இருக்கிறது, ஆனால் அது வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்திவிடும் என்று சொல்கிறது. நம் சரீரத்தை நம்மையே நரகத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லது. சிறிய காரியம், ஆனால் பெரிய அழிவுகளை கொண்டு வரக்கூடியது. அப்படியானால் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், சின்ன காரியமும் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க முடியும். சிறு சிறு காரியங்களிலும் நான் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதையாய் இருந்து ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய காரியங்களிலே வெற்றி சிறந்தவர்களாக இருந்தாலும் கூட சிறு காரியத்திலே நாம் அஜாக்கிரதையா அல்லது நழுவ விட்டு விடுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். அநேக மனிதர்கள் வேதாமத்திலே உண்டு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில மனிதர்களை பார்த்து நாம் அப்படியே கடந்து போகலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு மனிதன். 14வது வசனம். இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியினால் என்று சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான வீழ்ச்சி. அவனை பற்றி வாசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனிதன், வீட்டிலே அழகாக ஆடுகளை மேய்த்தவன், ஆடுகளுக்காக சிங்கத்தை கொன்று கரடியை கொன்று ஆடுகளை காப்பாற்றினவன். அரண்மனைக்கு வந்த பொழுது சவுலுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. சவுலுடைய குமாரன் யோனத்தானுக்கு பிடித்தது. ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அவனை பிடித்தது. தேவனுக்கும் அவனை பிடித்தது. அவன் அற்புதமான ஒரு ராஜாவாக மாறினான். அவன் வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு கரையை அவன் ஏற்படுத்தி கொண்டான். தாவீது என்று சொல்லும் பொழுது அந்த சம்பவமானது எனக்கு உங்களுக்கு மறக்கவே மறக்கிறதில்லை. அது என்னன்னு சொன்னா, அவன் வாழ்க்கையிலே சத்துருக்கள் தூஷிக்கத்தக்கதாக அவன் நடந்து கொண்டான். பத்சேபாளிடத்திலே அவன் பாவம் செய்த அந்த காரியம், வாழ்க்கையிலே அந்த சிறு காரியம், ஒரு ரொம்ப சொற்பமான அற்பமான காரியம், அவன் அதை செய்தான். ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது
இன்னும் உனக்கு வேண்டுமானால் இன்னும் அநேக காரியங்களை நான் கொடுத்திருப்பேன், ஆனால் நீயோ இதிலே தவறி விட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே அற்புதமான வாழ்க்கை, ஆனால் அந்த சின்ன காரியம் அவனை கரைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் அவன் மனம் திரும்பினதுனால அவன் வாழ்க்கை மறுபடியும் ஆண்டுக்கு பிரயோஜனமாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் ஆண்களாய் பேசி கொண்டு வந்த பொழுது வேதாந்தத்தில் தாவீதுடைய மனைவி பத்சேபான்னு சொல்லி ஒரு இடத்துல கூட வராது. உரியாவின் மனைவி தாவீதின் இடத்துல பெற்ற பிள்ளை என்று தான் வரும். அது தாவீதுடைய மனைவியே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அது அவனுக்கு போடப்பட்ட ஒரு கருப்பு கூடாக மாறுகிறது. பயங்கரமான ஒரு காரியம். தாவீது அதை ஏற்றுக்கொள்கிறான். ஒருவேளை அவனுக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட காரியத்தை, கெட்ட அந்த பெயரை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியதாயிற்று. ஆனால் தேவன் அதை மாற்றி அமைக்கிறவராகவும் இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ஆக வேண்டும். அதாவது வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் சாதித்த இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில சில சொற்பமான சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையே நாரச் செய்யும். அதான் பிரசங்கி இங்கு சொல்லுகிறான், செத்த ஈயானது பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும், கெட்டு நாரச் செய்வது போல அங்கே கனமும் ஞானமும் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையை சொற்ப மதியினம் கெடுத்துவிடும். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துக்கு வரலாம். இதே ராஜா தான். இதே ராஜா என்று சொன்னால் இந்த காரியத்தை சொன்னவன் அவன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். சாலமோன் ஒரு அற்புதமான ஒரு ராஜா, அநேக காரியங்களை செய்தவன். ஆண்டுக்காக தேவாலயத்தை கட்டினவன், அரண்மனைகளை கட்டினவன், ஞானி என்று பெயர் எடுத்தவன். இந்த காரியத்தையும் அவன்தான் சொன்னான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதிகளான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தான். இந்த ஒரு கேவலமான ஒரு காரியம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையே நாசப்படுத்துகிறது. அவனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, இஸ்ரவேல் ராஜ்யத்தையே கவிழ்த்து போடுகிறதாக காணப்படுது. இவன் ஆரம்பித்து வைத்த அந்த காரியமானது தேவனுக்கும் ஆலயம் கட்டுகிறான், பாகாலுக்கும் அல்லது விக்கிரகங்களுக்கும் ஆலயத்தை கட்டுகிறான். ஏன் ஆலயம் கட்டினா நினைக்கிறீங்க? இந்த முதல் வசனத்தினுடைய காரணம் தான். அநேக பெண்கள், அந்நிய பெண்களை அவன் உள்ளே கொண்டு வந்தபடியினாலே கடைசியில் அவர்களை பிரியப்படுத்தும்படியாக அந்த காரியத்தை அவன் செய்ய வேண்டியதாக மாறிற்று. அப்ப ஆரம்பம் என்னன்னு ஒரு சின்ன காரியம், அவனுடைய ஆசை, தேவையில்லாத ஆசை, தேவன் வேண்டாம் என்று சொன்னது மேலே வைத்த ஆசையிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே வழி விலகி 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 போய் மொத்தமாக காரியங்களை நாசப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் யோசித்து பார்ப்பேன், சாலமோன் மட்டும் இந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா சரித்திரமே கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னதாக வருகிற ராஜாக்கள், ஒன்று ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. இஸ்ரவேல் ராஜாக்களிலே ஒருவன் கூட நல்லவன் இல்லை, யூதா ராஜாக்களிலே ஒரு சிலர் நல்லவர்கள் இருந்தார்கள். ஆனால் மொத்தமாக 2 பேருமே தேவனை விட்டு விலகி போகிறார்கள். இஸ்ரவேல் முழுமையாய் தேவனை விட்டு விலகி போயிட்டு யூதா கோத்திரம் மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. அதுவும் எதனாலதான்? தாவீதின் நிமித்தம் தான், சாலமோன் நிமித்தம் அல்ல. அப்ப சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், தேவன் நம்மோடு கூட சில காரியங்களை பேசலாம், தேவன் நமக்கு சில காரியங்களை சொல்லலாம், நாம் மாற்றிக்கொள்ளும்படியாக, திருத்தி கொள்ளும்படியாக, அதை விட்டுவிடும்படியாக. அந்த ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த பிடிவாதம், மூர்க்க குணம், சில அங்கே அந்த அகங்காரங்களை சில மாற்றிக்கொள்ளும்படி ஆண்டு சொல்லும் பொழுது, அதை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதையுமே கரைப்படுத்த முடியும். அதான் வேதம் நம்ம எச்சரிக்கிறதா இருக்கிறது. ஆனால் தான் தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கவனமாய் கவனிக்க வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய மனதை தெளிவாய் உறுத்துகிறது என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று சொன்னால், சொல்லுகிறவர்கள் மேலே எரிந்து விழுவதற்கு பதிலாக சொல்லப்படுகிற காரியத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும். மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதை சரி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து வர முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீது ஒரு அற்புதமான ஒரு ராஜா. அவன் வாழ்க்கையிலே அந்த கரையை அப்படியே
பார்க்கிறோம். சாலமோனை பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஞானத்தை பற்றி எவ்வளவோ பேசின ஒரு மனுஷன். அவனே இந்த பிரசங்கியில சொல்லுகிறான், சொற்ப மதியினம் நாசப்படுத்தி விடும் என்று சொல்லி அவன் வாழ்க்கையே அதன் மூலமாக நாசமாகிறதாக இருக்கிறது. அதாவது நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, இது என்ன செஞ்சிட போகுது அப்படி சொல்லலாம். ஆனால் அதான் கீழே பார்க்கிறோம். அப்படியே 4ஆம் வசனத்தில் வரும்பொழுது, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார். எப்பொழுது சாலமோன் பலவீனம் அடைந்தானோ அது அவனை அப்படியே மேற்கொண்டு. அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எத்தனையோ பேர் அவனோடு கூட பேசி பார்த்தார்கள். இங்கே கீழே வரும்பொழுது 9ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். 2 முறை அதுக்கப்புறம் தரிசனமானான். எதற்காக தரிசனமானான்? திரும்பும்படியாக, அவன் அதை விட்டுவிடும்படியாக, அதை செய்யாதிருக்கும்படியாக. ஆனால் முடியவில்லை. காரணம் சொன்னால், அடித்தளம் அங்கே விழுந்ததினாலே அந்த சின்ன காரியம் இவ்வளோ பெரிய விளைவுகளை உண்டாக்குகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்து. வாழ்க்கையில் இவனை பற்றி வாசிக்கும் போது 17வது அதிகாரம் 1 வசனத்தில் தான் அவன் ராஜாவாக மாறுகிறான். யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவன். இவன் யாருமே செய்யாத காரியத்தை எல்லாம் செய்தான். தாவீது செய்யாத கூட செய்தான். என்ன செய்தான் சொன்னான்? ஊரெல்லாம் ஜனங்களை அனுப்பி வேதத்தை போதிக்க சொன்னான். இது யாருமே செய்தது கிடையாது. எல்லாம் தேவாலயத்தில் வந்து தான் எதை கேட்பாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் இவன் மட்டும் ஊர் ஊராக ஜனங்களை அனுப்பி இவனும் போய் ஜனங்களுக்கு உபதேசித்தான். 9ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவர்களோட கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியனான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஊர் ஊரா போய் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அதனால என்ன நடந்துச்சு சொன்னா, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களில் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால ஒருத்தனும் யோசபாத்தோட கூட என்ன பண்ணல, யுத்தத்துக்கே வரல. ஆனால் தேசம் அமைதியெல்லாம் இருந்துச்சு. சுகமான ஒரு சூழ்நிலையை தேவன் அவனுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராஜா. தேவன் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறார். 18வது அதிகாரம் 1 வசனத்துக்கு வரும்பொழுது, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் இருந்தது. அப்படி இருந்த போது அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். இது ஒண்ணுதான் அவன் செய்த காரியம். இது ஒரு காரியம் அவன் வாழ்க்கையை எங்கெங்கேயோ கொண்டு போக ஆரம்பிச்சு. அவன் உயிருக்கே ஆபத்து வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்துக்கே, ராஜ பரம்பரைக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. வாசிக்கலாமா? 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. யுத்தத்துக்கு போய் தப்பிச்சு உயிர் படைச்சு வீட்டுக்கு வருகிறான். வரும் பொழுது 2வது வசனத்திலே 19:2, நானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஏன் அவனோ துன்மார்க்கனை துணை நிற்கிறான்? துன்மார்க்கனை துணை நிற்கிறது காரணம் சம்பந்தக்காரங்க. அவர் கூப்பிட்டாரு, போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலே போய் நின்றான். ஆனால் ஆண்டு சொல்கிறார், ஆண்டுடைய கோபம் மேல வர இருந்தது, நீ சாக இருந்தாய், உன்னை என்ன பண்றார்? ஆண்டவர் காப்பாத்திட்டான் சொல்றான். அப்ப இந்த நிலைக்கு வந்தது காரணம் இதுதான் ஆரம்பம். இங்கே ஆரம்பம் 18வது அதிகாரம் 1 வசனத்துல அதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக வருவோம் என்று சொன்னான். அங்கே 22வது அதிகாரம் 3ஆம் வசனம். இவனுடைய மகன்
அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழியிலே நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தால் அவன் ஆகாப்பின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தார். இந்த ஆலோசனைக்காரர் யாரு? ஆகாப்பின் குடும்பம். ஆகான் குடும்பத்தில் எடுத்த பெண்ணானவள். பயங்கரமான அந்த குடும்பமே திருப்பப்படுகிறது. பயங்கரமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. கடைசியில் வரலாம். 10வது வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ்ய வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினான். நிறைய நேரத்தில் பாருங்களேன், இன்னைக்கு சின்ன காரியங்கள் தவறு செய்யப்படும் பொழுது, ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காட்டும் பொழுது, தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது, நம்ம என்ன தெரியுமா, இதனால என்ன வந்துட போகுது அப்படின்னு தான் சொல்றோம். இதனால என்ன பெரிய காரியம் நடந்துட போகுன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் மீறுகிறது எதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை நம்மை சரியான பாதையிலே வழி நடத்தும்படியா அது நம்மை வழி நடத்தும். அதை மீறும் பொழுது ஒருவேளை உடனே விளைவுகள் வரல. சாலமோன் எப்பொழுது திருமணம் பண்ணினான்? வாலிபனாய் இருந்த பொழுது திருமணம் பண்ணினான். எப்பொழுது விலகினான்? வயதான பொழுது விலகி. அது வரைக்கும் அவன் ஸ்ட்ராங்கா தான் இருந்தான். அவனை யாரும் அசைக்கவே முடியல. அவனால் யாருமே ஒன்றும் பண்ண முடியல. பெசாம வாய மூடிட்டு பெசாம உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி மனைவிமார்களை பார்த்து சொன்னான். ஆனால் வயசான உடனே அவங்களுடைய கை ஓங்குகிறது. தேவனை விட்டே விலகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதே போலதான் யோசிப்பாத்து அதெல்லாம் யோசிக்கல. எல்லாரோடையும் சமாதானம் போவோம். இஸ்ரவேல் நம்முடைய மக்கள் தானே, இஸ்ரவேல் வேற யார்? யூதாவுக்கு சகோதரர்கள் தானே என்று சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்கிறான். ஆனால் அவன் செய்த அந்த சின்ன காரியம் அவன் வாழ்க்கையே, ஏன் யூத குடும்பத்தையே, ஒரு பிசாசு அதில் என்ன நோக்கம் வச்சிருந்தான் தெரியுமா? யூதாவில் அந்த ஒரு ராஜாவை மட்டும் ஆண்டவர் காப்பாத்துக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா ராஜ பரம்பரையே அங்க இல்லாமல் போச்சு. இன்னொரு பயங்கரமான ஆபத்து அங்க இருந்துச்சு. யூதாவும் யார் கைக்கு போயிருக்கும்? இஸ்ரவேல் ஆகாப் குடும்பத்தின் கைக்கு போயிருக்கும். பயங்கரமான ஒரு விளைவுகள். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்த்துதான் ஆக வேண்டும். அதனால்தான் அங்கே பிரசங்கியிலே நம்ம வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். நம் காரியங்களை சரிப்படுத்தணும் ஆண்டு சொல்லும் பொழுது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே காலம் கடந்த ஒரு நிலையெல்லாம் கிடையாது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறான்னு சொன்னா இன்னும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? வாய்ப்பு இருக்கு. நம்ம திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே முடிஞ்சு தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி கிடையாது. அதாவது எல்லாமே முடிந்து போனால் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன உண்டு? ஒரு வழி உண்டு. அப்ப ஆண்டவரே நான் எல்லாமே தப்பு செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? கிருபை வைத்திருக்கிறார். யோசபாத்தை குறித்து வாசிக்கும் போது அவனை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த எதிரியுடைய படைத்தலைவன் சொல்றான், அவன் தான் ராஜா, அடிங்கடான்னு சொல்லிட்டான். வேற யாரு கூடயும் சண்டை போடாதீங்க, யாரை மட்டும் அடிங்க, ராஜாவை மட்டும் அடிங்க சொன்னான். எல்லாரும் யார் பக்கம் அம்பத்து இருக்கிறாங்க? இவன் பக்கம். இவன் என்ன பண்ணான்? கத்துனான். என்ன கத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ராஜா இல்லைன்ட்டு சொன்னான். வேற என்ன அவனுக்குள்ள இருந்திருக்கும்? அவன் ஆண்டோடைய பிள்ளை, ரொம்ப அருமையான ஆண்டோடைய பிள்ளை. நிச்சயம் ஆண்டோடைய பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பானோ கூப்பிட்டுருக்க மாட்டான். ஆண்டவரே தப்பா வந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கத்திருப்பான். ஆண்டு கிருபை பாராட்டு அந்த இடத்துல கிருபை. ஏன்னா அவன் ஆண்டுடைய பிள்ளை. நானும் நீங்களும் ஆண்டுடைய பிள்ளை, மறந்துடாதீங்க. ஏன் நம்மளோட ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா இன்னும் தப்புறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது, வழி இருக்கு. ஒரு எல்லை வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். இன்னும் அந்த எல்லைக்கு நம்ம இன்னும் போகல. அதனால தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டே இருக்கிறார். அப்ப பேசி கொண்டிருக்கும் பொழுதே நாள் தள்ளாமல் நாம் சீக்கிரமாய் மனம் திரும்பும் பொழுது இன்னும் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வர முடியும். ஒருத்தர் கேட்டார், ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன், அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த வாய்ப்பு செகண்ட் கிரேட் வாய்ப்பு தானே, ஃபர்ஸ்ட் கிரேடான்னு சொல்லி கேட்டார். ஃபர்ஸ்ட் கிரேடா செகண்ட் கிரேடா? நிறைய வாய்ப்பை இழந்துட்டேன், இப்ப ஆண்டர்கிட்ட கெஞ்சின, ஆண்டவரே ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார். ஒருவேளை சில இழப்புகள் இல்லாமல் போகாது, இல்ல சொல்ல, விளைவுகள் இல்லாமல் போகாது. ஆனால் இப்ப கொடுக்கப்படுகிறதும் நமக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் நம்ம திரும்ப சொல்கிறார். தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்.
எரேமியா 29வது அதிகாரம், எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆண்டவர்ட்ட நம்ம சில ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. 13ஆம் வசனத்துல, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்ப கண்டிஷன் என்ன சொன்னா, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ என்ன பண்ண, தேடுறதுன்னா எங்க போய் தேடுறது? அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படி. அவர் சொல்கிறபடி நாம் நடக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உன்னை பத்தி ஒரு நினைவு வச்சிருக்கிறேன், உன்னை பத்தி ஒரு பிளான் வைத்திருக்கிறேன். அந்த பிளான் நீ எதிர்பார்க்கிற பிளான் தான். நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், என் ஆசை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரு, அவர் ஒரு தனி பிளான் எனக்காக வச்சிருக்கிறான்னு சொல்லி. உண்மையான தகப்பனுடைய ஆசை என்னவா இருக்கும் தெரியுமா? பிள்ளை ஆசைப்படுறத என்ன பண்ணோம், கொடுக்கணும் சொல்லி. ஆனா அவர் கொடுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம், கொடுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் உங்களை என்னையை நேசிக்கிறதுனால தன் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்துட்டார். எதற்காக கொடுத்தார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள், அப்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம என்ன கேட்கிறோம்னா, நான் நினைக்கிறபடி அவர் கொடுக்கணும்னு சொல்றோம். அவர் சொல்றாரு, நான் உன்னை பத்தி ஒரு நினைவு வச்சிருக்கிறேன். அது என்னன்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பது தான். உங்கள் பேரில் நான் நினைத்துக்கிற நினைவுகளை அறிவேன். எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன நினைச்சிருக்கிறேன்னு சொல்லி. உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எவைகள் அல்ல, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. அந்த நினைவுகள் மூலமாக அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆனால் கண்டிஷன் என்ன சொன்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க, ஏசாமிட்ட வந்தா என்ன கிடைக்கும்னு கேட்கிறாங்க. என்ன வேணும் அவர்கிட்ட? அவர் சொல்றாரு, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் தந்தருளினார், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ஆசையை அவர் நிறைவேற்றி வைக்க விரும்புகிறார். ஒரு நாள்ல நம்ம நிச்சயமா சொல்லுவோம், நான் நினைத்ததுக்கு மேலதான் அவர் என்ன பண்ணிருக்கார், எனக்கு செய்திருக்கிறார். அப்படிதான் வேதமும் சொல்லுங்க, நாம் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறது. நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதை விட அதிகமாக அவர் செய்ய நமக்காக ஆசை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், நீ கீழ்ப்படி மகனே, கீழ்ப்படி மகளே, நான் சொல்றதை நீ செய்ய அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு எல்லாம் இன்ஸ்டன்டா பழகுனது. முதல்ல நீங்க செய்யுங்க, அப்புறமா நாங்க கீழ்ப்படுகிறோம் சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, நான் சொல்றதை செய், நான் உனக்காக நான் பிளானே வச்சிருக்கிறேன். அந்த பிளான் ஏன் பிளான் இல்லை, நீ நினைக்கிறபடி தான் நான் செய்ய போகிறேன், நீ ஆசைப்படுகிறத நான் கொடுக்க போகிறேன். அது ரொம்ப சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் விலகும் பொழுது பயங்கரமான விளைவுகளை அது ஏற்படுத்துகிறதாக இருக்கும். அப்படியானால் சில வேளையில சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போகலாம். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் எந்த இடத்துலையும் உங்க வார்த்தையை விட்டு நான் விலகாத படிக்க என்ன காத்துக்கோங்க. நிறைய நேரத்தில் நம்ம சரி என்று நினைத்து தவறானதை செய்ய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்பயுமே கேட்கணும், ஆண்டவரே நான் செய்கிறேன், நான் தப்புனா நீங்க என்ன பண்ணிருங்க, தடுத்துருங்க. அதை நீங்க கேட்காத பட்சத்தில் நிறைய நேரத்தில் நம்ம தவறு செய்ய நேரிடும். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். நம்ம நினைக்கிறதா வேணும்னு பிடிவாதம் பண்ணாதீங்க. ஆண்டவர் நீங்க நினைக்கிறதா கொடுக்க விரும்புகிறார், அதை விட அதிகமானதை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம அவரை முழு இதயத்தோடும் தேடுவோம். அவர் சொல்றதை செய்யும் பொழுது அவர் அற்புதமான காரியத்தை அவர் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகமம் 35வது அதிகாரம். ராஜாவுடைய பெயர் யோசியா. இவனும் நல்ல ராஜா. இவனும் அநேக நல்ல காரியங்களை எல்லாம் செய்தான். இவனுடைய நாட்கள்ல பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. எத்தனையோ நாட்கள் பஸ்கா ஆசரிக்கப்படல, இவனுடைய நாட்கள்ல பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. அதை பற்றி சொல்லப்படும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். 35:2. அவன் ஆசாரியர்களையும் அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திடப்படுத்தின. ஆராதனை ஆரம்பமாயிற்று, பஸ்கா ஆரம்பமாயிற்று இவனுடைய காலத்துல. அது மாத்திரம் இல்ல, 17ஆம் வசனத்துக்கு வரலாம். 17வது வசனம்.
அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவை புளிப்பில்லா அப்ப பண்டிகையையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். அது மாத்திரம் இல்ல, 18ஆம் வசனம், தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. பாருங்களேன், அது மாதிரி ஒரு பஸ்கா அந்த விருந்து நடைபெற்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான். ஆலயத்திலே ஆராதனைகளை ஆரம்பித்தான், பஸ்காவை ஆசரித்தான். அது போல பஸ்கா எப்ப இருந்து நடந்ததே இல்லையா? சாமுவேலின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அப்படின்னா தாவீது கூட அப்படி செய்யல, ஏன் சாலமோன் கூட அப்படி செய்யல. யார் செய்தது? யோசியா செய்தான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவன் கொஞ்சம் பலன் அவனுக்கு கிடைத்த பொழுது, தேவன் அவனை ஆசீர்வதித்த பொழுது, அவன் ஒரு மதியீனமான காரியத்தை செய்கிறான். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோசியா தேவாலயத்துக்கு அடுத்ததை திடப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தை மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டான். அவன் வேற ஒரு ஆள் மேல யுத்தம் பண்ண வந்தான். இவன் என்ன பண்றான்? அத ரோட்ல போற நாய வாழை பிடிச்சி இழுத்த கதை இது. இவன் பாட்டுக்கு எதை கவனிச்சுட்டு இருக்கான்? ஆராதனைகளையும் பஸ்காவையும் கவனிச்சு ஆண்டுக்கா பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். எகிப்தின் ராஜா இன்னொருத்தனோடு கூட சண்டை போட போனான். இவன் என்ன பண்ணான்? அவன் கூட சண்டை போட போனான். 21ஆம் வசனம், நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, அந்த ராஜா இவன்கிட்ட ஸ்தானாபதிகளை அனுப்புறான். யூதாவின் ராஜாவே, எனக்கு உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். உன் கூட சண்டை போடவே வரலையா? நான் இன்னொருத்தனோட சண்டை போட வருகிறேன். அவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். இப்ப நான் போகணும்னு யாரு தான் சொன்னது? தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உண்மை அளிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். அவன் என்ன தெளிவா சொல்லிட்டான், நான் உங்களோட சண்டை போட வரல, என்னோட சண்டை போடுறவனோட சண்டை போட நான் போயிட்டு இருக்கிறேன். நான் போறதும் தேவன் என்ன சொன்னதுனாலதான் போயிட்டு இருக்கிறேன். யார் என்னோட கூட இருக்கிறது? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. உங்களை அழிக்காதபடிக்கு நீங்க என்ன பண்ண வரான்? குறுக்க வராதீங்கன்னு சொல்றான். 22ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமல், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளை செவி கொடாமல் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்தான். வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரர் நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான். அப்படி செத்து போனான். வழியில அவன் பாட்டுக்கு வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தான். இவன் குறுக்க போய் இவன் என்ன போச்சு? உயிரே போயிருச்சுங்க. சின்ன மதியினம், செய்ய தேவையில்லாத காரியத்தை செய்து செத்து போனான். இவன் ஆண்டுக்காக எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள் இருக்க, இவன் என்ன பண்றான்? அது இவனுக்கு தெளிவா சொல்றான், ஆண்டு தான் என்ன அங்க போக சொன்னாரு, நான் போயிட்டு இருக்கிறேன், நீ குறுக்க வராத, நீ சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி சொல்றான். இவன் கேட்கவே இல்லை. 22ஆம் வசனத்துல அந்த முதல்ல சொல்லும் பொழுது, யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேளாமலும் போறான். வீணா செத்து போறான். அதான் பிரசங்கில வாசிக்கிறோம், சொற்ப மதியினம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்கள். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய். சின்ன மதியினம். எது மதியினம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது அது ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியம், பயப்படாத காரியம், அது மதியினமாக இருக்கிறது. தேவன் சொன்னதை நான் செய்யாமல் போனால் அது என்னதான்? சின்ன காரியம் தானே, இதுல என்ன பெரிய காரியம் இருக்குது அப்படி சொன்னா அந்த சின்ன காரியம் அநேகத்தில் நம்முடைய வாழ்க்கையே அழித்து விட ஏதுவாக இருக்கும். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசி முடிச்சிடலாம். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் பரவாயில்லை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். 5வது அதிகாரத்திலே கொரிந்து சபையிலே காணப்பட்ட பாவத்தை பற்றி பவுல் எச்சரிக்கிறார். பயங்கரமான பாவம். ஒருவன் செய்த பாவம் தான். அந்த சபையில ஒருவன் தான் கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அப்பொழுது பவுல் அங்கே கண்டிக்கும் போல் சொல்கிறார் 6ஆம் வசனத்துல, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ஒரு தப்பதான் இவர் பார்க்கிறார். சபையில் இருக்கிற எவ்வளவு நன்மை இருக்கு அதை பார்க்காம எதை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு?
இந்த சின்ன காரியத்தை ஒருத்தர் செய்யறத பார்க்கிறார், 10 பேர் செய்யறத பாருங்கயா அப்படி சொல்றார். ஆனா பவுல் சொல்றார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியிருக்கலாம். கொஞ்சம் புளித்தமான வாழ்க்கையே என்ன பண்ணும், அழித்து விடும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் ஆண்ட காரியங்கள் எழுதும் பொழுது சொல்கிறார், சபைக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் நாம் படித்தோம், அநேக நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அதை சொல்லி பாராட்டினாரா? பாராட்டினா. ஆனா சொல்றாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். அவனோடு கூட உனக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த உபதேசம் உனக்குள்ளே காணப்படுகிறது. நீ இந்த காரியத்திலே தவறிக்கொண்டு வருகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சில குற்றச்சாட்டுகளையும் அங்கே வைக்கிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அந்த குற்றச்சாட்டுகளை கவனமாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை சரி செய்யும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக மாறும். ஆனால் சிறிய காரியம் என்று சொல்லி கவலீனமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் பெரிய அழிவுகளுக்கு அது ஆரம்ப கல்லாக மூளைக்கல்லாக மாறும். தேவன் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிற காரியம் என்று சொன்னால், ஒருவேளை ஞானமும் அறிவும் நிறைந்த மனிதர்களாக நாம் இருந்தாலும் கூட சொற்ப மதியினம் நம்மை அழிக்கும். அதுதான் அழகான உதாரணமாக சொல்கிறேன். அந்த வசனத்தை வாசித்து அடைய நான் முடித்து விடுகிறேன். பிரசங்கி 10வது அதிகாரம், பிரசங்கின் 10வது அதிகாரம் 1வது வசனம். அழகான உதாரணம் அது. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நம்ம சில நேரத்தில் யோசிக்கலாம், அவ்வளவு வாசனை நிறைந்த ஒரு தைலத்தை அந்த வாசனையை ஏதாவது கெடுக்க முடியுமாங்க அப்படி சொல்லலாம். எல்லா நாத்தத்தையும் மூடுறதா இந்த சென்ட்டு. குளிக்காம இருந்தா நிறைய பேர் சென்ட் போடுறாங்க இல்லையா? சரி, குளிக்கலன்னு சொல்ல. ஆனா எதை மறைக்கிறதுக்காக சென்ட் போடுறாங்க? உடம்பு நாத்தத்தை மறைக்கிறதுக்காக சென்ட் போறாங்க. ஆனா செத்த ஈக்கள் எதையும் கெடுத்துருமா? பரிமள தைலத்தை நாரி போகவே பண்ணுமா. ஆண்டு சொல்றாரு, சில நேரத்தில் சின்ன சின்ன காரியங்கள் எவ்வளவு அழகான நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும், நார பண்ணும். எது என்று சொன்னால் சிறு காரியங்கள். அதான் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். சாலமோன் கெட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய ஞானம்தான். அவன் தன்னை ஞானி என்று எண்ணின அந்த சொற்ப மதியினம்தான். தன்னை ஞானி என்று எண்ணினான், தான் செய்கிறது சரி என்று எண்ணினான். எதை ஒதுக்கிட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை ஒதுக்கினான். அப்ப நான் செய்கிறது சரி என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனையை நாடாமல் கடந்து போகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அழிச்சிடும். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இது ஆண்டவருடைய வசனம். இதை நம்ம எச்சரிக்கிறதுக்காக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அழகான உதாரணத்தோடு கூட அதை சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சொற்ப மதியினம் எதுன்றதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தெளிவாக நம்ம இருதயத்தில் ஆண்டவர் பேசினார்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கவனம் கொடுக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும். ஆண்டவர் இது என்ன, தவறா சரியா, நான் மாற்றிக்கொள்ளணுமா, என்ன மாற்றணும்னு சொல்லி மாற்றிக்கொள்ளும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக அது மாறும். ஜெபம் பண்ணலாமா?